சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவில் சனிக்கிழமை நடைபெற்ற பொது தேர்தல்களில் ஆளும் கட்சிகளே அபார வெற்றி பெற்றுள்ளன. இரு நாடுகளிலும் தேர்தல் கடுமையாக இருக்கும் என்ற கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி வாக்காளர்கள் நடப்பு அரசாங்கங்களுக்கு அமோக வெற்றியை கொடுத்துள்ளனர். சிங்கப்பூரில் ஆளும் PAP கட்சி 97 நாடாளுமன்ற தொகுதிகளில் 87 இடங்களை கைப்பற்றியது. அது பெற்ற மொத்த வாக்குகள் 65.57 விழுக்காடாகும். 2020 பொதுத் தேர்தலை விட இது 4 விழுக்காடு அதிகமாகும். பிரதமர் என்ற முறையில் லாரன்ஸ் வாங் சந்தித்த இந்த முதல் தேர்தலில் சிங்கப்பூர் வாக்காளர்கள் அவருக்கு 2 பங்குக்கும் அதிகமாகவே வெற்றியை அள்ளி கொடுத்துள்ளனர். செல்வாக்குமிக்க முன்னாள் பிரதமர் லீ சியன் லூங்கின் நிழலிலிருந்து விலகி அரசாங்கத்தையும் PAP கட்சியையும் தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இதன் மூலம் லாரன்ஸ் வாங்கிற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் 1965ஆம் ஆண்டிலிருந்து PAP கட்சியை ஆட்சி செய்து வருகிறது. இவ்வேளையில் ஆஸ்திரேலியாவில் பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி 2ஆம் தவணையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மொத்தமுள்ள 150 இடங்களில் இதுவரைக்குமான தகவலின்படி 87 இடங்களை அக்கட்சி கைப்பற்றியது. பிரபலம் அல்லாத பிரதமர் என முத்திரை குத்தப்பட்டாலும் அல்பனீஸுக்கு ஆஸ்திரேலிய வாக்காளர்கள் அமோக வெற்றியை கொடுத்துள்ளனர். 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் ஒரே கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். லாரன்ஸ் வாங், ஆந்தனி அல்பனீஸ் இருவருக்கும் உலக தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.